நேற்று இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திமுக அரசை எதிர்த்து இப்போ பாஜக போராடுறாங்க. அதுக்கு வந்து தாவைக்கா சார்பில் இருந்து நீங்கள் உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, இந்த நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மழுங்கடிக்கிறதை விட்டுட்டு களத்தில் இறங்கி செயல்படுங்க அப்படின்ற மாதிரி அறிக்கை வருது. அந்த நேரத்தில் நம்ம பொதுவாக ஒரு விமர்சனம் என்ன வருது அப்படின்னா, பாஜகவை எதிர்த்து திமுக அரசு போராடும் போதோ, திமுக அரசு எதிர்த்து பாஜக போராடும் போதோ அவங்க 2 பேருமே நாடகம் ஆடுறாங்க, ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்காங்க, பேசி வச்சுட்டு மழுங்கடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது தாவேக்கா வந்து என்னைக்கு களத்தில் இறங்கி போராட போகுது, கடைசி வரைக்கும் அறிக்கையை மட்டும் தான் விடுவீங்களா அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனம் இருக்குது. அதுக்கான பதில் சார். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். யுவராம், நான் ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலையும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூரில் குப்பை கிடங்குக்கு எதிராக டன் கணக்கில் நடக்கும் அநீதிக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் போராடியது. தேனியில் எங்கள் மாவட்ட செயலாளர் லிஃப்ட் பாண்டி தலைமையில் முல்லை பெரியாறு விஷயத்தில் களத்தில் இறங்கி போராடியது. இன்னைக்கு நாம் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு கிருஷ்ணகிரியில் பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைக்கு எதிராக சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதிராக களத்தில் இறங்கி போராடினோம். சர்வதேச பெண்கள் தினத்தன்று வீடியோவே போட்டு இந்த நாசக்கார திமுக அரசை விளக்குவோம்னு நாங்கள் களத்தில் இறங்கி போராடினோம். அண்ணா பல்கலை சம்பவத்துக்கு அப்புறமா வெளியில் வர பெண்கள் அச்சப்பட்டாங்க. எங்க டிவிக தலைவர் விஜய் அவர்கள் கைப்பட கடிதம் எழுதி, அச்சம் வேண்டாம் அண்ணன் நான் இருக்கிறேன், அந்த கடிதத்தை மகளிர் அணியை சார்ந்த தோழர்கள் வீடு வீடா போய் வீதி வீதியா போய் கொடுத்து, ஒரு பேம்ப்ளேட் கொடுக்க கூடாதாங்க அந்த நாட்டில், கைது பண்ணி மனசாட்சி இல்லாமல் மூச்சு விட முடியாத இடத்துல அடைச்சு வச்சாங்க. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அந்த களத்திற்கே போனார். பின்பு நம்முடைய படைபலம் அறிந்து விடுதலை செய்யப்பட்டது. எங்க நம்ம போராடாமல் இருந்தோம்? என்ன பிரச்சனைனா, போராடுவது வேறு, இப்படி அசிங்கமாக பேசுவது என்பது வேறு. மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமநிலை குலைந்து என்ன பேசுறோம் தெரியாம பேசியிருக்கிறாருங்க. உங்களுக்கு சினிமானா எவ்வளவோ இருக்குங்க, இடுப்பு கிள்றத அவங்க நினைவுக்கு வருமா? அப்ப ரம்மி நாயகன் சரத்குமார் என்ன பண்ணாரு? கலாமாஸ்டர் எங்கிருந்து வந்தாங்க? பிரச்சாரத்துக்கு வேன்ல ஏற்றி அவங்க கூட சேர்ந்து நடனம் பண்ணீங்களா இல்லையா? நனி நாகரத்தையோடு பேசணும். பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்க வேண்டும், நாகரிகமாக பேசணும். அது ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய இவர் பேசிய பேச்சை பிஜேபியினுடைய எம்எல்ஏ, மதிப்பிற்குரிய எம்எல்ஏ வானதி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க போய் கேளுங்க, வானதி அவர்கள்கிட்ட கேளுங்க, இதை சரியான்னு கேளுங்க. அக்கா தமிழிசை அவர்கள் இங்க பேசிய பேச்சை எடுத்துக்கொள்வாங்களா? அப்ப என்னன்னா, எல்லா விஷயத்த பத்திரிகையாளர்களை எவ்வளவு மோசமா பேசினார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குதுன்னா அங்க வரக்கூடிய பத்திரிகையாளர்களை எள்ளி நகையாடி வேறு வேறு வார்த்தைகளை சொல்லி பணத்தை இழுத்து எவ்வளவு மோசமா பேசினார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தார், தகர பெட்டி. அந்த டிஎம்கே ஃபைல்ஸை கொண்டு போய் கவர்னர்கிட்டே கொடுத்தார். உங்களுக்கு நினைவு இருக்கா? கவர்னருக்கும் காவல்துறைக்கும் கெடு விதித்தார். கெடு முடிஞ்சதுல என்ன சார் ஆச்சு? எதுவுமே பண்ணலீங்க. இதே தான் 1000 கோடிங்கிறது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க், கையளவு நீரைத்தான் அள்ளி இருக்கிறீங்கன்னு எங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர் சுட்டி காட்டி இருக்கிறார். பல லட்சம் கோடி உள்ள இருக்கு.